இந்த நாளில் கூட வருஷங்களை நன்மையால் முடிசூட்டுகிறது. பொதுவாக எல்லா பாஸ்டரும் ஆண்டு விழா கூப்பிட்றப்போ பொதுவாக எல்லாரும் போடுற வசனம் தான் ஈஸியன் டெக்னாலஜி, வருஷங்களை நன்மையால் முடிசூட்டுவார். ஒரு சிலர் தங்களுக்கு கிடைத்த வாக்கு தத்தத்தை ஜனவரி 1ஆம் தேதி கிடைச்ச வாக்கு தத்தத்தை போடுவாங்க. ஒரு சிலர் அந்த ஏதாவது ஒன்று போடுவாங்க. எப்படி இன்னைக்கு இவர் ஐயா ஜோசுவா வருஷங்களை நன்மையால் முடிசூட்டுகிற தேவன் பாதை மெய்யாய் ஒழிகிறது. வருஷத்தை ஆண்டவர் எப்படி நன்மையாக முடிசூட்டுவார்? எல்லாத்துக்கும் முடிசூட்டிடுவாரா? எல்லாத்துக்கும் கொடுத்துருவாரா? எத்தனை பேர் இஸ்ரேலுக்கு தேசத்துக்கு போகிறாங்க? லட்சக்கணக்கான 6 லட்சம் காலாட்கள் போகிறாங்க. 6 லட்சம் பேர் புருஷர்கள் மட்டும். ஆனால் போனது காலைப்பு ஜோசுவாவும் தான். அவங்களுக்கு ஒன்றுனா அந்த பிளெஸ்ஸிங் கிடைச்சிது, நமக்கு கிடைக்கல. எவெல்லாம் குறை சொன்னானோ அவனுக்கு கிடைக்கல. இதை பற்றி அழகாக ஒரு வாட்ஸ்அப்பில் நேற்று கேட்டேன். ஒரு பாஸ்டர் கீழே அநேக ஊழியர்கள். இப்போ நம்ம ஞானமணி அம்மா இந்த மீஞ்சூர் பகுதியில் ஒரு ஐக்கியம், ஒரு கீழே நிறைய பாஸ்டர் தெரியும் அவங்களுக்கு. மூத்த பாஸ்டர் அவர் கீழே நல்லா போதகம் பண்ணுவார். எல்லா பாஸ்டரும் உங்கள்கிட்ட வந்தாங்க. அப்படி எல்லா பாஸ்டரும் உங்கள் கூட வர்றப்போ ஒரு நாள் ஒரு புதுசாக ஒரு பாஸ்டர் சேர்த்தாரு. புதுசாக சேர்த்த பாஸ்டர் கொஞ்சம் தப்பு, கை சூடு, நல்லா தான் இருப்பாங்க. ஃபேன்சி ஸ்டோரில் போனால் ஒன்று திருடணும், அவனுக்கு தெரியாமல். அது ஒரு அவங்க ஹேபிட்டு. திருடுறதுக்கு இல்லை, நான் சுட்டுட்டேன் பார்த்தியா, ஏதோ ஒரு இடத்துல நான் சுட்டுட்டேன் பார்த்தியா, அது ஹேபிட். அது 1000 பேருக்கு ஒருத்தர் அப்படி இருப்பாங்க. அவங்களுக்கு தெரியாமல் எடுத்துட்டேன் பார்த்தியா, இங்கிறது அவங்களுடைய எண்ணம். அது நிறைய பேர் அப்படி இருக்காங்க. ஆனால் ஒரு சிலர் எப்படி இருக்காங்கன்னா, ஒருத்தர் ட்ரெயினில் போனார். ட்ரெயினில் போய்கிட்டு இருக்கப்போ பையன்ட டிடி வர்றாரு. பையனுக்கு டிக்கெட் வாங்கலை. 6 வயசில் சேர்க்கணும். 6 வயசில் தானே 6th எந்த வயசில் போனோம் எனக்கு? ஏன்னா நான் பிள்ளைகளை சேர்க்கறதுக்கே ஸ்கூலுக்கு போகல. எனக்கு பேரம்பேத்தியே வந்துட்டு, ஆனால் தெரியல என்ன படிப்பாங்கன்னு. பையன் என்ன படிக்கிறான்னு என் ஒய்ஃப்ட்ட கேட்டு தான் தெரிஞ்சுக்குவேன். ஏன்னா அந்தளவுக்கு நான் பிஸ்னஸோடையே கலந்துட்டேன். உனக்கு பணம் வேணும், இந்த தந்துட்டேன், அவ்வளோதான், என்னை விட்டுரு, எனக்கு ஒன்றும் தெரியாது. என் மனைவியே 3 பிள்ளைகளும் படிக்க வச்சு டாக்டர் ஆக்கிட்டாங்க. 2 பிள்ளைகளை டாக்டர் ஆக்கிட்டாங்க. ஒரு பையனை BA ஆக்கிட்டாங்க. அவங்களே எல்லாமே பார்த்துக்குவாங்க. ஒன்றும் எனக்காக ஜெபம் பண்ணுவாங்க. அவங்க காலையில் 5:30 மணிக்கு எழுந்து 6:30 மணி வரையும் முழங்காலில் ஜெபம் பண்ணுவாங்க. அவங்க அப்படி ஒரு டைப்பு. அப்படி இந்த பாஸ்ட்டு 5 வயசில் 6 வயசு இல்லை டிக்கெட் வாங்கணும். 6 வயசு வந்தால் டிக்கெட், அரை டிக்கெட்டு. டிடி வர்றாரு. டிடிட்டு வர்றப்போ அவனுக்கு டிக்கெட் வாங்கல. டே கேட்டால் என்ன படிக்கிறேன்னு சொன்னால் LKG படிக்கிறேன்னு சொல்கிறாங்கிறான். சின்ன பிள்ளையாக இருக்கான். அவன் சொல்கிறான், ஏன்ப்பா நான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன், 2 வயசு 2 வருஷம் லேட்டாக சொல்கிறேன், என்னப்பா நியாயங்கிறான். டேய் சொல்கிறான்னா, என்னப்பா 2 வருஷமாக நான் ஃபெயில் ஆகிட்டேன் LKG படிக்கிறப்ப எனக்கு ஒரு பட்டெல்லாம் கொடுத்தாங்க. அந்த பட்டெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். UKG போனேன், ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு போகிறேன், என்னப்பா இப்படி சொல்கிற? டேய் சொல்கிறா, டிக்கெட் வாங்கலை, இல்லை சீட்டுக்குள்ளே போய் ஒழிஞ்சுக்கிறா. எனக்கு தெரிஞ்சு ஒரு முன்ன செக் பண்ணுவாங்க. இப்போல்லாம் அவ்வளோ செக்கிங் இல்லை. நான் சொல்கிறது ஒரு 20, 25, 30 வருஷம் ரொம்ப செக் பண்ணுவாங்க. பொதுவாக நம்ம அப்படி உண்மை இல்லாத மக்களாய் எவ்வளோ டிக்கெட்டு? வெறும் 35 ரூபா. 35 ரூபாய்க்கு பையனை எத்தனை வருஷம் சின்ன பையனை ஆக்கிட்டோம்? இதுதான் நம்ம பழக்கம். ஆனால் இப்படி பழக்கமாக இருக்கக்கூடாது. இன்னொருத்தர் போகிறப்போ பையன் குள்ளமாக இருந்தான். அந்த கிஷ்கிந்தாவில் உள்ளே போகிறப்போ டிக்கெட் வேணான்ட்ட. டிக்கெட் அங்கே சொன்னார், பையன் குள்ளமாக இருக்காங்க, உயரம் வரல, டிக்கெட் வாங்காதீங்க. அவர் சொன்னார், என் பையனுக்கு இத்தனை வயசுங்க, என் பையன் நீ வாங்குற 600 ரூபா டிக்கெட்டுக்கு என் பையனுக்கு ஏன் 1 வருஷம் குறைச்சி சொல்லணும்? சொல்ல முடியாது. என் பையனுக்கு நீ டிக்கெட் கொடு, 100 ரூபா எனக்கு பெருசு இல்லை, அப்படி சொன்னார். இதுதான் வாழ்க்கை. இதேமாரி அந்த பாஸ்ட்டை அத்தனை பேர் வந்தாங்க. புதுசாக ஒருத்தர் வந்தார். அவர் பொய் சொல்கிறவர், திருடுறவர். அவர் வந்தபோது கொஞ்சம் பொருள் காணாமல் போச்சு. பொருள் காணாமல் போகிறப்போ அந்த எல்லாரும் இப்போ யார் திருடுறாங்கன்னு பார்த்தாங்க. குறிப்பிட்ட ஒரு ஆள் திருடிக்கிட்டே இருந்தார். குறிப்பிட்ட ஒரு ஆள் அப்படி திருடிக்கிட்டே இருக்கிறப்போ அவரை கண்டுபிடிச்சி குருட்டை கொண்டே விட்டாங்க. ஞானமணி அம்மா மாதிரி குருட்டை கொண்டே விட்டாங்க. பரவாயில்ல, அவர் கண்டுக்கவே இல்லை. திரும்பவும் ஒரு நாள் திருடினான். கையங்களமாக பிடிச்சி இவன் தான் திருடினான்னு கண்டுபிடிச்சி அவனுக்கு லெட்ரு எழுதி அவனுக்கு கீழே இருக்க 40 பேரும், அவன் புதுசாக வந்த 41ஆவது ஆள், 40 ஆளும் அவனுக்கு கீழே அவர் லெட்ரு எழுதி 40 பேர் லெட்ரு எழுதி, இவர் திருடிட்டார், நாங்கள் பல முறை சொன்ன கண்டுக்கவே இல்லை, அதனால் நாங்கள் எல்லோரும் உங்களை விட்டு நாங்கள் போயிட போகிறோம், நீங்கள் அவனை தப்பு பண்ணுறான் கண்டிக்கவே இல்லைன்னு கேட்டாங்க. அவர் இந்த லெட்டரை வாங்கினார், வாசிச்சுட்டு எல்லாத்தையும் உட்கார வச்சார். உண்மைதான்ப்பா, நீங்கள் 40 பேரும் போகிறீங்க, தோத்துறோம், போயிட்டு வாங்கன்ட்டார். அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. ஒருத்தனுக்காக இங்கே 40 பேர் வெறுக்கிற, அவன் நல்லவன்ல,
அவன் நல்லவன் இல்லாத ஒரு மனுஷனை நீ எப்படியா சேர்த்துக்குவேன்னு கேட்குறப்போ அப்போ சொன்னார், நீங்கள் 40 பேரும் ரொம்ப திறமையானவங்க, ரொம்ப நல்லவங்க, உங்களுக்கு ரொம்ப திறமை இருக்குது, ரொம்ப ஆக்டிவிட்டீஸ் இருக்குது, நல்ல நாலேஜ் இருக்குது, நல்ல விசிடம் இருக்குது, நீங்கள் எங்கே போனாலும் நல்ல ஞானம் இருக்குது, அறிவு இருக்குது, நீங்கள் எங்கே போனாலும் என்ன பண்ணிக்கோங்க, பிழைச்சிக்கோங்க. அவனோ யாரு? திருடன். அவனுக்கு யாரும் எங்கே போனாலும் அவனுக்கு வாழ்க்கை இல்லை, அதனால அவன் என் கூட இருக்கட்டும், நான் அவனை சரி பண்ணிக்கிறேன்னு சொன்ன உடனே அந்த மனிதன் அழுது புரண்டு, தகப்பனே நான் என்ன திருட மாட்டேன்னு சொன்னானா. இதுதான் வானத்தையும் பூமி படைத்த ஆண்டவர் நம்மை மன்னித்து. காயின் ஆபேல பார்த்தீங்கன்னா, காயின் நல்ல காயினும் காணிக்க கொண்டு வரான், ஆபேலும் காணிக்க கொண்டு வரான். ஆபில் இருக்கிறதுல நல்லதாக கொண்டு வந்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அவனுக்கு பிடிக்கல உடனே காயின் என்ன பண்றான், அவனை கொன்றுதான். அவனை கொன்ன பொழுது அவனுடைய ரத்தம் வானத்தை நோக்கி கூப்பிடுது, தகப்பனே என் சகோதரனை கொன்னுட்டாம்பான்னு ரத்தம் பேசுது. அப்போ ஆண்டவர் காயினை இறங்கி கேட்கிறாரு. அப்போ காயின் சொல்ல, என் சகோதரருக்கு நான் காவலாளியோ, நானா காவலாக்கணுங்கிறப்போ இல்லை நீ தான் கொன்னாங்கிறப்போ அவன் காயின் உடனே மனம் திரும்பி, அப்பா நான் தவறு பண்ணிட்டேன், என் சகோதரர் பாவ திரும்பித்தை நீங்கள் கொண்டு போடாதீங்கன்னு மன்னிப்பு கேட்குறப்போ அவனுக்கு ஒரு அடையாளத்தை போட்டு வாழ்வு கொடுத்த ஆண்டவர், மன்னிக்கும் கடவுள். ஆதியாகமம் 1 முதல்ல அந்த 4ஆம் அதிகாரத்திலே இந்த மன்னிப்பு வந்துருச்சு. அதுலேருந்து வெளிப்படுத்தல் 22, 21 வசனங்கள் வரை யார் மன்னிப்பு கோர்றாங்களோ அவருக்கு மன்னிப்பை கொடுக்கும் ஆண்டவர். ஐயா எனக்கு இந்த வியாதி இருக்கு, இந்த கடன் பிரச்சனை இருக்கு, வீட்டில் இவ்வளோ கஷ்டம் இருக்கு, என் மனைவியோடு நல்ல உறவு இல்லை, எனக்கு ஒரு நல்ல உறவு தாங்க, என் பிள்ளைகளோடு நல்ல உறவு இல்லை, எனக்கு ஒரு நல்ல உறவை தாங்க தகப்பனேன்னு யாரெல்லாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறோமோ அந்த ஆண்டவர் அவங்களுக்கு வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர், மன்னிக்கும் கடவுள். மன்னிப்பதே அவருக்கு வேலைங்க. மன்னிப்பதேன்றி ஒண்ணுமில்லை. எந்த மக்கள் என்னாகும் 21ஆம் அதிகாரத்துல அந்த மக்கள் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாய் பேசுறப்போ, கடவுளுக்கும் மோசேக்கும் விரோதமாய் பேசுறப்போ கொள்ளிவாய் சர்ப்பங்கள் வந்து அவங்கள கடிக்குது. கொள்ளிவாய் சர்ப்பங்கள் கடிச்சு அடுத்த ஸ்பீட்ல அவங்க இறந்துடுறாங்க. அவங்க இறந்த உடனே என்னாகும் 21:5 ஆண்டவருக்கு ஆப்போசிட்டா பேசுறாங்க. கொள்ளிவாய் சர்ப்பங்கள் வந்து கடிக்குது. கடிச்ச உடனே எல்லாம் கடிச்சு அடுத்த ஸ்பீடு, நான் நல்ல பாம்பாது தொட்டு விரியனாது சில நிமிடங்கள் காத்திருக்கோம். ஆனா அந்த கொள்ளிவாய் சர்ப்பம் வருது, அதுக்கு பேர் வந்து தமிழ்ல அழகான ஒரு பேர், பயங்கரமா சவுண்டு போடும், ஒரு சவுண்டு கொடுக்கும். எவ்வளோ ஒரு கிட்டத்தட்ட 100 அடி 150 அடி அந்த சவுண்டு கேட்கும். கோவம் வந்தா இந்த இடத்துல தான் அடிக்கும். ஜீப்ரா, அதுக்கு பேர் ஜெட்டு பாம்பு. ஜீப்ரா ஜெட்டு வடிவிலலாம் வருமா, மலை பிரதேசங்கள் இருக்குமா, இந்த விழாவில தான் அடிக்குமா, அடிச்சு அடுத்த செகண்ட் இறந்துருவானா. அப்படிப்பட்ட ஒரு பாம்பு கடிக்குது. அந்த மக்கள் உடனே மோசேட்ட, கடிக்காத மக்கள் போய் எல்லாத்தையும் கடிச்சு செத்து போய்கிட்டே இருக்கான், எங்களுக்கு வாழ்வு கொடுங்க வாழ்வு கொடுங்கன்னு கொடுக்கப்போ மோசே குடுன்னு ஆண்டோடைய சன்னிதானத்துல, தகப்பனே தகப்பனே எனக்கு வாழ்வு கொடுங்க, தன் கைகளை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி அழைக்கிறப்போ ஆண்டவர் அந்த மக்களுக்கு ஒரு விடுதலை, ஒரு அற்புதம், ஒரு ஏக்கம். யாரு கொள்ளுவாய் சர்ப்பம் கடிச்சதோ கடிச்சோன்னு மோசேட்ட சொல்ல, வெண்கலத்தை எடுத்து பாம்பு வடிவத்தை செஞ்சு கோல்ல மாட்டி மேல மாட்டு, கடிச்ச ஸ்பீட்ல எங்க பார்க்கணும், பாம்பை பார்க்கணும். உனக்கு அந்த பாய்சன் என்ன பண்ணாது. அதுதான் எல்லா ஹாஸ்பிட்டலும் எது வச்சிருக்காங்க, பாம்புடைய சர்ப்பத்தை ஒரு மாடல் வச்சிருப்பாங்க. கடிச்ச ஸ்பீட்ல நீ எங்க பார்க்கணும், அங்க பார்க்கணும். மன்னிக்கும் கடவுள், விடுதலை கொடுக்கும் கடவுள். அப்போ விடுதலைன்னா பாம்பு கடிச்சு உயிரோடு இருக்கனா 1 வருஷத்தை கூட்டி கொடுத்துட்டார்ல. அந்த ஆண்டவர் நமக்கு என்ன பண்றாரு, விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். யார் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு, எனக்கு என்ன கஷ்டம், எனக்கு என்ன வேதனை, எனக்கு என்ன பிரச்சனை, என் பிரச்சனையின் மத்தியில் எனக்கு ஏன் விடுதலை இல்லை, ஆண்டவரை நோக்கி கேட்கிறப்போ, நிச்சய தகப்பனே எனக்கு இவ்வளோ கஷ்டம் இருக்குப்பா, இவ்வளோ வேதனை இருக்குப்பா, இவ்வளோ துன்பம் இருக்குன்னு நம்ம நினைத்து ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறப்போ, அந்த ஆண்டவரை நோக்கி பேசுகிறப்போ, என்ற ஒரு தகவல் ஒரு பாஸ்டர் சொன்னாங்க, அண்ணே ஜெபம் பண்ணிட்டு சாப்பிடுனார். எதுக்குன்னா நான் ஒரு டயபெட்டிக் பேஷண்ட், ஜெபம் பண்ணால் என்ன பண்ணாது, சுகரு கூடாது. அப்போ நம்ம ஜெபம் பண்ணாமமா இருக்கிறோம், இவர் சொல்கிறாரேன்னு நினச்சிட்டு கடவுளோடு நான் வாக்கிங் வரப்போ, என்னப்பா என் குரு அப்படி சொல்கிறாரு, ஜெபம் பண்ணிட்டு சாப்பிடுங்கிறாரு, நான் ஜெபம் பண்ணாமையா இருக்கிறேன், எதுக்கு அவர் அப்படி சொல்கிறாரு, ஜெபம் பண்ணிட்டு சாப்பிடுங்கிறப்போ கடவுள் சொன்னார், உனக்கு எதுக்கு டயபெட்டிக்னா நீ ஒரு நல்ல சாப்பாட்டு பையன். போன வாரம் ஹைதராபாத்லேருந்து சூப்பர் பிஸ்கட் எங்கள் பிரதர் வாங்கிட்டு வந்தார் ஞாயிற்றுக்கிழமை. பிஸ்கட்னா ஹைதராபாத் தான் ஃபேமஸ் இந்தியாவில்.
மெக்ரோன்னா தூத்துக்குடி தான் ஃபேமஸ். முந்திரியும் சீனிலையும் செய்வாங்க. வெள்ளையாக இவ்வளோ உயரமாக இருக்கும், கோபுரம் மாதிரி இருக்கும். அப்படி வாயை திறந்து உள்ள தள்ளணும். அடுத்த ஸ்பீடு பஸ்பமாக மாறிடும். அடுத்த ஸ்பீடு மாறிடும் பஸ்பமாக. கடலை மிட்டாய்னா எங்கே ஃபேமஸ்ஸு? கோயில்பட்டி தான். சேவுன்னா எங்கே ஃபேமஸ்ஸு? சாத்தூர் தான். அல்வானா எங்கே ஃபேமஸ்ஸு? திருநெல்வேலி தான். ரசகுல்லானா எங்கே ஃபேமஸ்ஸு? கல்கட்டா தான். வெஸ்ட் பெங்கால்னா ரசகுல்லா. மில்க் ஸ்வீட்னா பாம்பே தான் ஃபேமஸ்ஸு. இப்படி எங்கே போனாலும் அது 100 கிராம், 1/2 கிலோ, 1 கிலோ சாப்பிட்டா என்ன ஆகும்? கொலஸ்ட்ரால் கூடி ஹார்ட் அட்டாக் வந்து என்ன பண்ணிடுவோம்? செத்து போவோம். அது நீ கண்ட்ரோலாக இருக்கணும்னு தான் உங்கள் சுகர் வியாதி கொடுத்தேன்னு. ஒரு 6-7 மாதத்துக்கு முன்னால் திடீர்னு உடம்பெல்லாம் வலி, ரொம்ப நாளாக வலிச்சுக்கிட்டே இருக்குது. ரொம்ப டயர்டாக இருக்குன்னு ஜூஸாக குடிச்சிக்கிட்டே இருக்கேன், சத்தாக சாப்பிட்டுக்கிட்டே இருக்கேன். அப்படி ஒரு மாதம் ஓடுது. இருக்க வலி அதிகமாகிக்கிட்டே இருக்கு. நான் சொன்னேன் வயசாகிட்டு, 65 வயசில், இப்போ 66, 65 ஆரம்பத்தில் நினைக்கிறேன். அப்போ ராத்திரி படுக்கிறேன். எவ்ரி 50 நிமிஷம் 55 நிமிஷத்துக்கு யூரின் போய்கிட்டே இருக்கு. எழுந்திருக்க வேண்டியது இருக்குது தூக்கத்தில். அப்போ ஆண்டவரோடு படுத்துக்கிட்டே என்னப்பான்னு பேசினேன். நீ காலையில் போய் சுகர் செக் பண்ணுப்பான்னு ஞாபகத்தை கொடுத்தார். காலையில் போய் சுகர் செக் பண்ணிவிட்டு என் மருமகன் டாக்டரு, அவங்கள்ட்ட தான் உங்களுக்கு இந்த அம்மாவை போக சொல்லியிருக்கேன். அவர் சொன்னார், மாமா உங்களுக்கு 400 கிலோ சுகர் குறையவே இல்லை. ஏன்னா அன்றைக்கி ராத்திரி என்னுடைய ஆக்ஷன் எப்படி இருந்ததுன்னா, ஒரு ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு என்ன அறிகுறிகள், அத்தனை அறிகுறியும் எனக்கு தெரியுது. அப்போ நீ காலையில் போய் செக் பண்ணுறப்போ எனக்கு அந்த அறிகுறியெல்லாம் கரெக்டாக இருக்குது. அப்போ இசிஜிலாம் வேரியேஷன் இல்லை. ஆனால் ஆண்டவர் எதுக்கு தான் நமக்கு வியாதியை கொடுத்தாரு? அந்த வியாதியின் மத்தியில் இன்றைக்கும் ஒரு நார்மலாக, ஒரு சராசரி மனிதனாக 35 ஆண்டுகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்னா, ஆண்டவர் நமக்கு வாழ்வு மன்னித்து வாழ்வு கொடுத்தார். அந்த ஆண்டவர் நம்மோடு கடந்து முடித்தார். எப்பவுமே வாதை வராது, துன்பம் வராது. நம் கடவுள் யார்? மன்னிக்கும் கடவுள். நம் கடவுள் யாரு? மன்னிக்கிற கடவுள். அதுதான் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுது. மேலும் வந்து இத்தனை, அதாவது எபிரேயர் 11, விசுவாசம் என்பது நம்பப்படுகிற உறுதியும். வாசிக்க எபிரேயர் 11:1, நீங்கள் லேட்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்கள் என்ன பண்ணக்கூடாது? சோர்ந்து போகக்கூடாது. சோர்வே வரக்கூடாது. ஆத்துமாவில் சோர்வே வரக்கூடாது. நீங்கள் இரவு நேரத்தில், காலை நேரத்தில் நடக்கிறப்போ ஆண்டவருக்கு துதியின் பலிகளை செலுத்தி கொண்டே இருக்கணும். 2 தேவதூதர்கள் பூமிக்கு வந்தாங்க கூடைய நிரப்புறதுக்கு. எப்படின்னா, மக்கள் எப்படி இருக்காங்க, மக்களுடைய விசுவாசம் எப்படி இருக்குன்னு பார்க்குறப்போ, யார் துதித்தாங்களோ, துதித்து கொண்டே இருந்தாங்களோ, நன்றி தகப்பனே, இன்னைக்கு எனக்கு இந்த வருஷத்தில் 2026 3 மாதங்களை முடித்து 4வது மாதம் 22ஆம் தேதியை காணக்கூட கிருபை செய்திருக்கீங்கப்பா. 22ஆம் தேதியோட கடைசி வேளையில் 4 மணி நேரத்தில் இன்னைக்கு முடியுது. இதுவரை எனக்கு ஜீவனை தந்தீங்க, இதுவரை என் பலவீனங்களை மாற்றிங்க, எனக்கு அதை துதித்து கொண்டே இருக்கணும். அதுதான் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். கண்டினியூ டு த பிரேயர். எப்பொழுதும் துதியுங்கள், எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள். கண்டினியூ. எப்பவுமே ஆண்டவரை நோக்கி துதித்து கொண்டும் தோத்துறத கொண்டும் அதுக்காக முழங்கால் நின்று ரூமை பூட்டிக்கிட்டு இல்லை. நடக்கிறப்போ, உட்கார்ந்துருக்கிறப்போ, படுக்கிறப்போ, ட்ரெயினில் போகிறப்போ, பஸ்ஸில் போகிறப்போ, ஏதோ வீண் சிந்தனை வர்றப்போ, வீணான சிந்தனைகள் வர்றப்போ வாட்ஸ்அப்பை பார்க்குறோம். அந்த வாட்ஸ்அப் பார்க்குற நேரத்தில் வாட்ஸ்அப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு, தகப்பனே தகப்பனே, நீங்கள் தகப்பனை நோக்கி நீங்கள் தோத்துறோம் சொல்லிக்கிட்டே இருங்க. ஒரு தலைவலி வருது, தலைவலி வர்றப்போ இந்த ஹெட்டேக் எனக்கு வருது, தகப்பனே எனக்கு விடுதலை கொடுங்க, நீ ஆசீர்வதிங்க. இன்னைக்கு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், வயிறு ஸ்டோன் பிரச்சனை வருது. அந்த ஸ்டோன் பிரச்சனை வர்றப்போ அந்த ஸ்டோன் வர்ற இடத்துல நீங்க ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க. எப்ப நீங்க ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்களோ, இல்ல காதுல ஒரு பெயின் வருது, அந்த காதுல பெயின் வர்றப்போ நீங்க ஆண்டவரை நோக்கி ஜெபித்து கொண்டே இருக்கிறீங்க. என் வேலை நிமித்தம் போன வாரம் வெள்ளி சனி சரியா தூங்கல. அது வேலை செஞ்சுட்டு போனா தூக்கம் வராது. திங்கட்கிழமையும் தூக்கம் வரல, ரொம்ப கஷ்டம். நேற்று வெள்ளி சனி திங்களை விட நேற்று அதிகமான வேலை, ரொம்ப அதிகமான வேலை. என்னால் அவர்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தேன், என்னால் நடக்கக்கூட முடியல. ரொம்ப கஷ்டப்பட்டு 10 கிலோமீட்டர் 22 கிலோமீட்டர் ஸ்பீடே ஓட்டணும். எப்படி இன்னைக்கு தூங்க போகிறோன்னு நினச்சிக்கிட்டே தோற்றம் சொல்லிக்கிட்டே போனேன். ஆனால் 11:30 தான், 10:30 மணிக்கு என்னவோ 9:30 சாப்பிட்டேன். 11 வரையும் பைபிள் தேவையான காரியங்களை போய் பார்த்துக்கிட்டே இருந்தேன். 12 வரையும் இருக்கணும்னு நினச்சேன், 12 மணி வரையும். ஆனால் ரொம்ப டயர்டாக இருக்குன்னு போய் படுத்தேன். அடுத்த ஸ்பீடு வரலாறு காணாத நேற்று தூக்கத்தை.
என்ன தூக்கத்தை தருது யாரு? சங்கீதம் 4:8 சொல்றாரு, சங்கீதம் 3 சொல்றாரு, சங்கீதம் 77:7 சொல்றாரு. அவர் தான் கண்களுக்கு நித்திரை தருகிறார். நீ சோர்ந்தே போக வேண்டாம். இது பிராக்டிக்கலா என்னுடைய லைஃப்ல தினமும் ஆண்டவர் எனக்கு இல்லை. எனக்கே ரொம்ப ஆச்சரியம். காலையில எழுந்து 7:30 வரையும் தூங்கியிருக்கேன். 8 மணிக்கு தான் வாக்கிங்கே போனேன். வாக்கிங் போறப்போ தகப்பனே இது எப்படி ஒரு தூக்கம் எனக்கு வந்துச்சுப்பான்னு கேட்டேன். அவரால் முடியாத காரியம். நீங்க சோர்ந்து போகாதபடி, ஆண்டவரை நோக்கி பார்க்கிறப்போ எந்த விதத்திலும் சோர்ந்து போகாதபடி. ஏன்னா 77:7 ஆண்டவர் நித்திய காலமாய் தள்ளாழ்வை ஒருவரும் தடை செய்ய மாட்டாரு. அவர் எனக்கு வாழ்வு கொடுக்கும் ஆண்டு. 4ஆம் வசனத்துல நான் தூங்காதபடி என் கண்ணிமைகளுக்கு பிடித்திருக்கிறேன், நான் பேச மாட்டாதபடி. அப்ப தூக்கம் யாரு கொடுக்கல? கடவுள் கொடுக்கல. எதுக்கு தூக்கம் கொடுக்கலன்னா, திங்கக்கிழமை இவர் நானும் போனோம், ஒரு மீட்டிங் முடிச்சுட்டு ஒரு கல்யாணத்துக்கு போனோம். பாஸ்ட் கொஞ்சம் சிக்கன் பிரியாணி ரைஸ் நல்லா சாப்பிட்டேன். ரொம்ப பிடிக்கும் அந்த பாஸ்ட், ரொம்ப பிடிக்கும். பொதுவாக எங்கே போனாலும் சாப்பிட மாட்டேன். ரொம்ப பிடிச்சவங்க ரொம்ப கம்பல் பண்ணுற மட்டும் தான் சாப்பிடுவேன். நான் கல்யாணத்தில் கம்பல் பண்ணவே இல்லை, கூடேன்னு எனக்கு சப்ளை பண்ணேன். முடிஞ்ச பிறகு ஒருத்தரை பார்க்கறதுக்காக மாப்பிள்ளை டீ கடை ரெட்டில்ஸ்க்கு போனோம். ராத்திரி ஒரு டீ சாப்பிட்டேன் 10 மணிக்கு. எனக்கு சொல்லியிருக்காரு, ராத்திரி நீ சாப்பிட்ட பிறகு டீ சாப்பிட்டா உனக்கு தூக்கம் வராதரான்னு சொல்லி வச்சிருக்கிறாரு. மீறி கொழுத்து போய் டீ சாப்பிட்டா என்ன ஆகும்? 12:30 படுத்து 2:30 வரையும் தூங்கலை. எதுக்கு தூங்கலை? எதுக்கு தூங்கலை சொல்லுங்களேன்? ஒரே ஒரு டீ தான். அந்த வார்த்தை கீழ்ப்படிந்தா என்ன ஆயிருக்கும்? அப்ப நம்ம என்ன பண்ணல? எது பேயெல்லாம் இல்லைங்க, கத்துக்கதை இல்லைங்க. இஸ்ரேல் பேய் இருக்கு, பிசாசு இருக்கு, செய்வினை இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா இஸ்ரேலுக்கு விரோதமான மந்திரமும் இல்லை. அவர்களில் இருப்பதை காட்டில் நம்மோடு இருப்பவர். ஒரு சினிமாவில் 5 ரூபா கொடுத்தா ஒரு ஆவி, 10 ரூபா கொடுத்த ஒரு ஆவி, 50 ரூபா கொடுத்த ஒரு ஆவி, 100 ரூபா கொடுத்த ஆவி ரிப்பீட் ஆயிருதுல. துட்டு அதிகம் கொடுக்க ரிப்பீட் ஆயிருதுல. ஏன்னா அந்த ஆவியை விட நம்மோடு இருக்கிறவர் பரிசுத்தமானவர், பெரிய வல்லமை உள்ளவர். ஆமா, ஆவியை நம்மகிட்ட அனுப்புறான். ஆனா அந்த ஆவி நமக்கு என்ன பண்ண முடியாது? நிச்சயமா வர முடியாது. அந்த ஆவி நம்மகிட்ட வரவே முடியாதுங்க, டச் பண்ணவே முடியாதுங்க, செத்து போவாங்க. ஒரு பாஸ்டர் ராத்திரி வந்தாரு, வந்துக்கிட்டே இருக்கிறப்போ தூக்கம் வந்துட்டு, அழுக்கு பேண்ட், அழுக்கு சட்டை, அழுக்கு வேட்டி தான் கிட்ட வருவார், அழுக்கு வேட்டி. சாயந்தரம் ரொம்ப பசி நடக்கணும். ராத்திரி 12:30 1 மணிக்கு காட்டுக்குள்ளே வரப்போ அங்கே ஒரு கோயில். அது கொஞ்சம் வித்தியாசமான கோயில். குரங்கு டாப்பை இப்படி போட்டிருக்காங்க, லைட்டு போட்டிருக்காங்க. வேலைக்கு பின்னால் போய் பார்த்தேன் செருப்பை கொண்டாந்து விட்டேன். ஏன்னா ஃபுல்லாக இதாக இருக்குது, ஃபுல்லாக இருக்குது, பூச்சி இருக்கக்கூடாது, செருப்பை கொண்டாந்து விட்டேன். அப்படி பத்திரமா அவர் அந்த இடத்துல போய் படுத்தார். அப்படி பத்திரமா அந்த இடத்துல போய் படுத்தாரா, குணத்தில் வந்து எழுப்பினார் ஒருத்தர். என்னடான்னு கேட்டார். எதுக்கு நீ எழுப்புற, தூங்குறவனை போய் எழுப்புறியன்னு கேட்டார். அவர் சொன்னார், நீ இங்கே படுத்ததுல என் கடவுள் உள்ள இருக்க முடியல. இவர் படுத்து என்ன பண்றாரு? தூங்குறாரு. அந்த கடவுள் உடம்பெல்லாம் எரியுதான். போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஒரு பாஸ்ட் நெகேமியா கும்பகோணத்துலேருந்து எனக்கு ஃபோன் பண்ணார். ஐயா தோத்துறோம் சொல்லி தோத்துறோம், என்ன விஷயம்? ஊழியத்துக்கு போகிறேன், அங்கே நீ சேர்க்க மாட்டிக்காங்க, நீ வந்ததால் எங்களுக்கு ஸ்பீட் இல்லைங்கிறாங்க, என்னை இன்னைக்கு அடிக்கணுங்கிறாங்க, நான் மீறி போகிறேன்னு எனக்கு ஃபோன் பண்ணேன். நீ இப்போ கடவுள் காரியத்தை வாய்க்க செய்ய சொல்லி நான் அனுப்புகிறேன். கடவுள் கிருபையா போனதுலேருந்து நான் அவருக்கு அடிக்கடி ஒரு 2.5 மணி நேரம் தூக்கம் சொல்லிக்கிட்டே இருந்தேன். விட்டு சொல்லுவேன். ஞாபகம் வந்து நெய்யமையா போயிருக்காரு. காலையில் அவர் கூட சொல்ல, நானே 7:30 மணிக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன், என்ன வந்தாங்கண்ணே. அங்கே இவரை மாதிரி ஒருத்தர் வந்தார். அவன் உன்னை என்னடா பண்ணா, அவனை போய் தொழில்படுற போங்கடான்னு அடிச்சு விட்டுட்டாரு. அவங்கள சொந்தக்கார ஒருத்தர், ஊருக்கு தலைவர், எனக்கு என்ன பண்ணாரு? ஆதரவாயிட்டாரு. அப்போ அந்த ஆவியை விட நம்ம ஆவி எப்படி இது? ஏன்னா இவர் போனதால அவங்க ஒண்ணுமே அங்க பண்ண முடியலையா. சாதாரண மனிதர், 38 கிலோ, போன வருஷம் மரண படுக்கை, தலையில கேன்சர், தலையில ஆப்ரேஷன் பண்ணி மரண படுக்கையில போய் சாதாரண ஒரு ஆளு. ஆனா அந்த கும்பகோணம் பகுதியில நான் நாளைக்கு பார்க்க போறேன், அவரை நாளை கழிச்சு பார்ப்பேன். அப்படிப்பட்ட கஷ்டத்திலையும் ஆண்டவர் அவரை உயர்த்திருக்கிறார். ஒருவேளை நம்ம அவர்களை பார்க்கலாம், நம்ம எந்த ஆத்துமாக்கள் என்ன பண்ணக்கூடாது? சோர்ந்து போகக்கூடாது. ஒரு
அம்மா எவரெஸ்ட் இமயமலையில் ஏறணும்னு நினைச்சாங்களாம். இமயமலையே பார்த்து போனாங்களாம். ஆனால் பனியும் குளிரும் அவங்க ஆத்மா சோர்வடைந்ததால அவங்களால ஏற முடியல. நாம் சோர்வடைந்து போகிறப்போ, அதாவது அதுக்கு அழகாக ஒரு கதை சொல்லுவாங்க. 3 தவளைக்கு மலையில் ஏறுற போட்டி. 3 தவளை ஆரம்பிக்கிறப்போ அங்கே ஒரு பத்திரிகை நிருபர் வந்தார். ஜோசுவா மாதிரி ஒருத்தர் வந்தார். 3 பேர் மலையில் போகிறீங்க, போகிற வழியில் பூச்சி கொடுத்துருக்கு, உங்களை சாப்பிடுவோம், செத்து போவீங்க, என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டுச்சான். ஒரு தவளை சொல்லிச்சான், வெற்றி பெற்று ஒரு ஷீல்டு கொடுத்து ஒரு மாலை போடுவாங்க, இது எனக்கு தேவையில்லை, என் உயிர் முக்கியம்னு அந்த தவளை இங்கே நின்றுச்சு. பாதி தூரம் போனாங்களாம். பாதி தூரம் போனால் இன்னொரு தவளை வந்து ஒருத்தர் வந்து சொன்னாராம். அது சொன்னதான், இனிமே நான் வரல, எனக்கு உயிர் முக்கியம், நாங்கள் நின்றுச்சான். ஆனால் 3வது தவளை பரவாயில்ல, நான் கடைசி வரையும் போவோம்னு நின்றுச்சான். அதுதான் வெற்றி வகை சூடிச்சான். ஒருவேளை ஆத்துமாக்களை சோர்வு இல்லாதபடி ஆண்டவரை நோக்கி ஜெபித்து தகப்பனே எனக்கு விடுதலை கொடுங்க, எனக்கு வாழ்வு கொடுங்க நீ கேட்கிறப்போ அந்த ஆண்டவர் நம்மோடு பேசும் ஆண்டவர். என்னோடு மட்டுமல்ல, ஞானமணி அம்மாவோடு மட்டுமல்ல, ஜோசுவாவோடு மட்டுமல்ல, மார்க் ஐயாவோடு மட்டுமல்ல, இவர் பேரு அருள்தாஸ் ஐயாவோடு மட்டுமல்ல, டாக்டர் டிஜி தினகரன் மட்டுமல்ல, மோகன் சி லாசரோட, ஏஜி மோகன் மட்டும், பென்னிகிராமோட, பில்லிகிராமில் உள்ள சார்ஜ் முன்னோரில் தகப்பனை நோக்கி தகப்பனே எனக்கு விடுதலை கொடுக்குன்னு யாரெல்லாம் கேட்கிறாங்களோ அந்த மக்களுக்கு விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். அந்த ஆண்டவர் நீங்க தகப்பனை நோக்கி எனக்கு ஏன் பிரச்சனை நீங்க பேசுங்க, ஆண்டவர் பேசுவார். கொஸ்டின் பண்ணணும், எனக்கு ஏன் அந்த பிரச்சனை, அவர் எல்லாத்தையும் பேசுவார். இவங்களோட பாசத்தை போய் ஜோம் பண்ணதான் சரியா வாங்குறது இல்லை. நீயே ஜோம் பண்ண உனக்கு ஹீலிங் பெற்றுக்கொள்ள. ஆனா நான் மனம் திரும்பாதவரை எனக்கு என்ன கிடைக்காது. இளையகுமாரன் மனம் திரும்பதால் என்ன கிடைச்சது? சமாரிய பெண் மனம் திரும்பதால் என்ன கிடைச்சது? விடுதலை. அந்த அம்மா சொல்லிச்சு, 5 புருஷன் ஒருத்தரா நான் டைவர்ஸ் பண்ணிட்டேன்னுச்சான். அந்த அம்மா சொல்லுது, ஒருத்தர் சொல்றாரு, 5 புருஷன்ல நான் 5 பேரையும் டைவர்ஸ் பண்ணிட்டேன், எந்த கிறுக்கு பையில போய் நான் கூப்பிட்டு வரேன்னுச்சான். அந்த அம்மா சொன்னதால அந்த அம்மா ஊழியக்காரரை மாறிட்டாங்க, தீர்க்கதரிசியா மாறிட்டாங்க. ஒரு மேசியா வந்திருக்கிறார், வாயா தீர்க்கதரிசி வந்திருக்கார், உனக்கு விடுதலை கொடுப்பாரு. அந்த அம்மா காஸ்பல் சர்ச்சில் அந்த ஆண்டவர் என்னோடு வந்திருக்கிறார், அந்த ஆண்டவர் நம்ம ஆத்துமாக்களை இழைப்படை செய்ய மாட்டார். இந்த வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிற தேவன். இந்த வருஷத்தில் நீங்க சோர்வோடு, எனக்கு இவ்வளவு கஷ்டம், இவ்வளவு வேதனை, இவ்வளவு துன்பத்தோடு வந்திருக்கிறேன், எனக்கு விடுதலை கிடைக்காதான்னு கேட்கிறப்போ அந்த ஆண்டவர் எல்லா நிலையிலும் அந்த அவரை சொல்றேன்ல, யாரு ஒரு பாஸ்டர் சொல்றேன், நெகேமியாங்கிற ஒரு பாஸ்டர், அவரோடு மனோவா சந்தோஷம் ஒரு பாஸ்டர், அவருக்கு என்ற பேசவே பயப்படுவார். பக்கத்தில் வரப்போ இப்படி நிற்பார். ஐயோ நம் மனுஷன் ஏன் இப்படி நிற்பார். சாதாரண ஒரு மனுஷன் இப்படி நிற்பார். பாஸ்டர் அவர் ஒய்ஃபுக்கு 35 வருஷத்துக்கு மேலே கேன்சர். இன்னைக்கு கேன்சர் ரொம்ப அட்வான்ஸ் டெக்னாலஜி, ரொம்ப அட்வான்ஸ். கீமோ கொடுப்பாங்க, அப்புறம் ஆப்ரேஷன் பண்ணுவாங்க, அந்த பீஸை வெளியே எடுத்துருவாங்க, பிறகு ஒரு கீமோ கொடுப்பாங்க, பிறகு வருஷத்துக்கு ஒரு செக்கிங். நிறைய பேருக்கு சரியாயிருக்கு கேன்சர். கேன்சர் 3-4 வகை. ஒரு கேன்சர் தொட்டா அவுட்டு, இன்னொரு கேன்சர் கையில் வந்துச்சா கையை எடுத்து போட்டால் போதும் சரியாயிடும், கிட்னி வந்தால் கிட்னி எடுத்து போட்டால் சரியாயிடும், அது ஒரு வகையான கேன்சர். இன்னொரு கேன்சர் வெட்ட வளர்ந்துக்கிட்டே இருக்கும், அது ஒரு வகையான கேன்சர். வெட்ட வளர்ந்துக்கிட்டே இருக்கும், ஒரு வகையான கேன்சர். ஆனால் அவர் ஒய்ஃபுக்கு 35 வருஷத்துக்கு முன்னால் கும்பகோணத்தில் கேன்சர்னால அட்மிட் பண்ணிட்டாங்க. அட்வான்ஸ் மெடிக்கல் கிடையாது, மயக்க மருந்து கிடையாது. டாக்டர் சொன்னாராம், நீ கேன்சர் வியாதி, ஒய்ஃப் ஆப்ரேஷன் பண்ணால் குழந்தை இருக்காது, ஒன்று இல்லை பிழைக்க மாட்டாங்க, பிழைச்சாலும் குழந்தை இருக்காது. அவர் என்ன பண்ணாருன்னா, பக்கத்தில் ஒரு சர்ச்சில் போய், ஒரு பாஸ்டர் இல்லை, ஒரு சாதாரண மனிதர், இந்த ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் ஒரு சர்ச் இருக்காங்க, ஏஜி சர்ச். அந்த சர்ச்சில் போய் முட்டி போட்டு ஜோம் பண்ணிட்டு சின்ன டீ கடை வச்சுருக்கிறார். எனக்கு என்ன வருமானம் வருதோ அதில் நான் ஆண்டவருக்கு தசமாவை கொடுக்குறேன்னு சொன்னார். 3ல் 1 என்ன சொன்னார்? அந்த அம்மா கேன்சர் சரியாகி கேன்சரை வெட்டி எடுத்துட்டு 2 பிள்ளைகள் கல்யாணம் பண்ணி, இப்போ பேரனுக்கோ பேத்திக்கோ கல்யாணம் பண்ண போகுது. 2 பிள்ளைகளுக்கு நான் தான் கல்யாணம் பண்ண போனேன். அவர் போன வாரம் வந்து என் பேரனுக்கு கல்யாணம் நீ தான் வரணுங்கிறார். என்ன பண்ணுவாருன்னா, என்ன பண்ணாரோ, டீ கடை ஒரு நாளைக்கு 100 ரூபாய்க்குமா 150 ரூபாய்க்கு வைக்குமா, டம்ளரில் போட்டுக்கிட்டே இருப்பாராம். 7 மணிக்கு முடிப்பாராம், முடிஞ்சவொன்னு கீழே தட்டுவாராம். 3 பங்கு வைப்பாராம். 1 பங்கு கடவுளுக்கு, 1 பங்கு பால் சக்கரை கறிக்கு, இன்னொரு பங்கு அவர்
எவ்வளவு கொடுத்தார்? இன்னைக்கும் ஆண்டவர் வழிநடத்தி கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் போஷித்துக் கொண்டிருக்கிறார். நீங்கள் நானே எப்படி இருக்கணும்? அந்த ஆண்டவர்கிட்ட நீங்கள் நானும், தகப்பனே எங்களுக்கு ஒரு விடுதலை கொடுங்க, உம்முடைய பிரசனத்தை எங்களுக்கு தாங்க தகப்பனே, உம்முடைய கிருபை எங்களுக்கு தாங்க தகப்பனே நோக்கி பார்க்கிறப்போ நிச்சயமாக ஒரு விடுதலை கொடுக்கும் ஆண்டவர், நிச்சயமாக வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். அந்த ஆண்டவர் வருஷங்களை நன்மையால் முடிசூட்டுகிற தெய்வம். உம்மை நோக்கி பார்க்கிறோம், உம்முடைய கிருபையை தேடி நிற்கிறோம். எத்தனையோ வேதனைகள் மத்தியில, துன்பங்கள் மத்தியில வந்திருக்கிற எங்கள் பிள்ளைகளுக்கு வருஷங்களை நன்மையால் முடிசூட்டுகிற தேவன் பாதை மெய்யாமல் கொள்கிற புறமாய் நீர் ஆசீர்வதிக்க போற பயன்படுத்தும் வழி அனுப்புகிறார். மீட்பர் இயேசுவின் ஜெபம் கேளும் அன்பின் தகப்பனே.